இனிமே உங்களுக்கு வந்து ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. மேற்கு வங்காளத்துல. ஸோ அந்த நியூஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2010ல இருந்து 12 வரைக்கும் 77 முஸ்லீம் சமூகங்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓபிசி இதுல வந்து லிஸ்ட்ல வந்து சேர்க்கிறாங்க. ஸோ இத எதிர்த்து ஒருத்தர் என்ன பண்றாரு உச்சநீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாரு. அதாவது இது கல்வி மற்றும் சமூக அ அதாவது ஆய்வுகள் இல்லாமயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சமூகங்கள வந்து ஓபிசி லிஸ்ட்ல வந்து சேர்த்துட்டாங்க. அதனால இவங்கள வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாரு. ஸோ அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, 2024வது வருஷம் அ இதுல இதுல எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தாமயே, அதாவது அவங்கள வந்து அந்த சமூகங்களை எல்லாம் ஓபிசி பட்டியல்ல சேர்க்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தாமலேயே இது வந்து சேர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி, அந்த 77 சமூகங்களும் ஓபிசி பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. ஸோ நேத்து என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கு வங்காளத்தில வந்து இப்ப ரீசென்ட்டா பதவியேற்றதான பாஜக அரசாங்கம் ஒரு 2 சட்ட மசோதாவ நிறைவேற்றியிருக்காங்க. அதுல இந்த 77 சமூகங்களையும் ஓபிசி பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. பிளஸ் ஓபிசிக்கு இருக்கிறதான 17% இடஒதுக்கீடையும் என்ன பண்ணிட்டாங்க, 7% குறைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அததான் வந்து பெரிய பேசுபொருளா ஆயிருக்கு அரசியல் வட்டாரத்துல. இத வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது. இது வந்து சிறுபான்மையினரை வந்து ஒடுக்குறதுக்காக இந்த சட்டங்களை வந்து அவங்க போடுறாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஆனா இதை ஆதரிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்துறோம். நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கோ, அத தான் அமல்படுத்துறோம். அதுபோக வந்து இது வந்து 2010க்கு முன்னாடி முஸ்லீம் சமூகங்கள் ஓபிசில இருந்திருந்தாங்கன்னா, அவங்கள நீக்கல. 2010க்கு பிறகு சேர்க்கப்பட்ட சமூகங்கள தான் நீக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது உண்மையிலேயே வந்து நீதிமன்ற தீர்ப்பு தான் அமல்படுத்துறாங்களா? இல்ல இது வந்து அரசியல் நடவடிக்கையா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க.